சென்னை பூந்தமல்லியை அடுத்த குமரன் சாவடி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு அருகே கையில் கத்தியுடன் ஒருவர் மற்றொருவரை துரத்தி செல்வதை கண்ட அப்பகுதி மக்கள் அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போக்குவரத்து SI முருகானந்தம் மற்றும் காவலர் லோகேஸ்வரன் ஆகிய இருவரும் அங்கு சென்றபோது அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்குள்ளிருந்து ஒருவர் கையில் வெட்டு காயத்துடன் தலை தெறிக்க ஓடி வருவதையும் மற்றொருவர் பெரிய கத்தியுடன் அவரை துரத்தி வருவதையும் கண்டனர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள மூச்சிறைக்க ஓடோடி வந்த இளைஞர், அப்பாடி போலீஸ் வந்துட்டாங்க, இனி பயமில்ல, உசுறு தப்பிச்சிடுச்சு என எண்ணிக்கொண்டே நடந்ததை SI முருகானந்தம் இடம் சொல்லிக் கொண்டிருந்த போதே அவரை துரத்தி வந்தவரும் அவர்களின் அருகே வந்தார். கையில் பெரிய கத்தி இருப்பதை கண்ட SI முருகானந்தம் ஒரு கணம் பதறி கத்தியை கீழே போடுமாறு எச்சரித்தார். ஆனால் அதனை பொருட்படுத்தாத அந்த நபரோ SIயை விலக்கி அவரது பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த இளைஞரை கத்தியால் வெட்டினார். ஒரு கட்டத்தில் வெட்டப்பட்ட இளைஞர் துணிச்சலாக தன்னை தாக்க வந்தவரை கீழே தள்ளி அவர் மீது ஏறி அமர்ந்து கொண்டு தப்பி விடாமல் தடுக்க காவலர் லோகேஸ்வரன் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் அவரை மடக்கி பிடித்து கத்தியை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பூந்தமல்லி போலீசார் வெட்டுக்காயமடைந்த நபரை மருத்துவமனைக்கு அனுப்பி வெட்டிய நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் வெட்டப்பட்ட நபர் காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் சின்னப்பன் என்றும் வெட்டியவர் அதே பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பதையும் கண்டறிந்த போலீசார் இருவருக்கும் கோவில் திருவிழா தொடர்பான பிரச்சனையில் முன்பகை இருப்பதையும் அறிந்தனர். சம்பவத்தன்று போதையில் இருந்த மோகன்ராஜ் சின்னப்பனை வம்புக்கு இழுத்ததாகவும் அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறியதில் ஆத்திரமடைந்த மோகன்ராஜ் வீட்டிற்கு சென்று கத்தியை எடுத்து வந்து சின்னப்பன் ஓட ஓட விரட்டி வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரவாயல் செய்தியாளர் ஜெய் ஹரிஷ்.